கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020-89-00-0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களுவாஞ்சிக்குடியில் தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் சம்பந்தனுக்கு நினைவேந்தல். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. சம்பந்தனின் மறைவு ஆழமான உணர்வுகளை தோற்றுவித்துள்ளது. ஸ்ரீகாந்தா. யாழ் சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தி கடையடைப்புக்கு அழைப்பு. தென் மாகாண பாடசாலைகளுக்கு உதவிகளை வழங்கியுள்ள இந்தியா. போலீசாரின் கவனஈனத்தால் மாணவர் ஒருவருக்கு நேர்ந்த துயரம். விசேட அதிரடிப்படையினரால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் தலைவரின் நெருங்கிய உறவினர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். சம்பந்தன் அவர்களின் நினைவேந்த நிகழ்வு இலங்கை தமிழரசுக் கட்சியின் களுவாஞ்சிக்குடி பிரதேச குழுவின் தலைவரும் முன்னாள் பிரதேச உறுப்பினருமான மேகசுந்தரம் வினோராஜ் தலைமையில் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது நேற்று பிற்பகல் 4 மணியளவில் களுவாஞ்சிக்குடி பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவு பேருரைகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், ப. அரியநேந்திரன், ஞா. கிருஷ்ணபிள்ளை, இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என்போர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,70,00,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 1ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் நாயகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை விடவும் இந்த ஆண்டு 10 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழரசுக் கட்சியின் முதுபெரும் தலைவர்களும் ஈழத்தமிழர்களின் தலைவரான போருக்கு பின்னரான கடந்த 15 ஆண்டு காலம் அங்கீகரிக்கப்பட்டு வந்திருப்பவருமான சம்பந்தன் அவர்களின் மறைவு பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் ஆழமான உணர்வுகளை தோற்றுவித்துள்ளது என தமிழ் தேசிய கட்சி தலைவரான ஸ்ரீகாந்தன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் தனது இளம் வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்த சம்பந்தன் 1961 ஆண்டின் 28 வயதுடைய இளம் சட்ட திறனையாக தமிழரசு தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களுடன் பனாகொட ராணுவ முகாமில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது அதிகம் அறியப்படாத நிகழ்வாகும். 1972 ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது முதல் தீவிர அரசியலில் அவர் ஈடுபட ஆரம்பித்தார். 1977 ஆண்டு திருகோணமலையின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் அரசியல் அரங்கில் அவர் நன்கறியப்பட்டிருந்தார். அவரின் ஆங்கில சொல்லாற்றலும் ஆளுமை பண்புகளும் அரசியல் அவதானிகளின் கவனத்தை தேசிய மட்டத்தில் ஈர்க்க தொடங்கின. 1983 ஆண்டு அரசியல் சாசனத்தின் 6வது திருத்தத்தின் விளைவாக தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூண்டொன்றில் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னர் மறைந்த தலைவர்கள் அமிர்தலிங்கம் மற்றும் சிவசிதம்பரம் ஆகியோருடன் சம்பந்தனும் இணைந்திருந்தது. மூவர் தலைமையில் இந்திய அரசின் தீர்வு நடவடிக்கையை காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருந்தது. தமிழரசு தேசிய கூட்டமைப்பின் 2001 ஆண்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் அவர் நிதானத்துடன் வழிநடத்தினார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்ச்சியான அரசியல் ஆலோசனைகளிலும் அவர் பங்கெடுத்திருந்தார். போருக்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகளில் ஓர் இணக்கமான அரசியல் தீர்வுக்காக அவர் தொடர்ந்தும் அவர் பாடுபட்டிருந்தார். ஆயினும் அவரின் முயற்சிகள் சிங்கள அரசியலின் சக்திகளால் அதிகார போட்டியில் அடிபட்டு போயிருந்தன என்பது ஓர் வரலாற்று சோகமாகும். சம்பந்தன் போன்ற ஓர் தமிழின தலைவரின் காலத்தில் பிரச்சினைக்குரிய தீர்வினை காண தவறி பாரிய வரலாற்று தவறினை எதிர்கால சிங்கள அரசியல் தரப்புகள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும். சம்பந்தன் அவர்களை பற்றி உரியதோர் அரசியல் மதிப்பீடாகவும் அதுவே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தியும் வைத்திய பணிகளுடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கடையடைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலைக்கு முன்பாக காலை 8 மணி அளவில் கூடி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. போராட்டம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் தென்மராட்சி பகுதியில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சர்
குடியினருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தெறியவும் வைத்தியசாலையின் பணிகள் உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கடையடைப்பிக்கும் சகவிச்சிரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவை மாற்றக்கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் 3வது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையின் தென் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளின் பயன்பாட்டிற்காக டிஜிட்டல் கருவிகளை இந்தியா நன்கொடையாக வழங்கியுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வைபவம் நேற்று காலையில் நடைபெற்றது. இதன்போது நவீன தொழில்நுட்பத்தை முன்னேற்றுவதற்காக அண்டை நாடான இந்தியா வழங்கியுள்ள ஆதரவை தாம் வரவேற்பதாக இலங்கையின் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையின் இந்திய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவுடனான எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னேறி வருகின்றன என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வில் உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் இந்தியாவின் அண்டைய நாடாக இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்தும் ஆதரவை வழங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளிவிவகார கொள்கையில் இலங்கை ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. எனவே இலங்கைக்கு அத்தியாவசியமான உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப அறிவை ஆதரவையும் வழங்குவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளது என்று சந்தோஷ் தெரிவித்துள்ளார். மாத்தறை நவிமன பிரதேசத்தில் விசேட தேவையுடைய மாணவர் ஒருவரின் சிகிச்சைக்கு அவரது பெற்றோர்கள் உதவி கேட்டுள்ளனர். 1.5 வருடங்களுக்கு முன்னர் குறித்த மாணவன் போலீசார் தவறுதலாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் தலையில் பலத்த காயமடைந்து முற்றாக விசேட தேவையுடையவராகிவிட்டார். இதனால் தற்போது ஹாரிஸ் கன்சாவின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை மீட்க உதவி கேட்டுள்ளனர். பிறவியிலே விசேட தேவையுடையவர் இல்லாத ஹாரிஸ் நேர்ந்த விபத்தால் இன்று பேச முடியாமல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கராப்பட்டிய போதன வைத்தியசாலையில் வைத்தியர்களின் கடின பிரயத்தனத்தால் ஹன்சக இன்று இவ்வாறு வாழ்ந்து வருகின்றார் எனவே கூறப்படுகின்றது. இந்த நிலையில் உள்ளூர் வைத்தியர் ஒருவர் அவருக்கு மேலும் சிகிச்சை அளிக்க விருப்பம் தெரிவித்தாலும் அதற்கு ஹன்சிகாவை அழைத்துச் செல்ல பெற்றோருக்கு முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. கூலி வேலை செய்யும் தந்தை 5 பேர் கொண்ட குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்ட குழந்தையை குணப்படுத்துவது மிகவும் சவாலாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை செய்த சிகிச்சையால் படுக்கையில் இருந்த ஹன்சகா தற்போது எழுந்து உட்காரும் நிலைக்கு வந்துள்ளார் என பெற்றோர் தெரிவிக்கின்றனர். மேலும் இவர் கிராம விகார ஊர்வலத்தில் காவடி ஆடுவதற்காக மயில் தொகை தேடச் சென்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் கரந்தினிய சுத்தாவில் நெருங்கிய உறவினர் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தென்மாகாண விசேட அதிரடி பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காளி பிடிகளவ வடிவெளி வெட்டிய பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுத்தி வளைப்பின் போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி பிடிகல்ல ஹெரங்கல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் ஒன்று சேர்ந்தமை மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 20 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவிக்கின்றனர். மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பிடிகள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேலும் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.